வணக்கம். இன்றைக்கி மீன் குழம்பு நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வைக்கிற மாதிரி நான் எந்த மாதிரி தண்ணி கலந்து எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து குட்டி குட்டியாக சங்கரா மீன் இது வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி, பழைய புளி குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் பழைய புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி, அரிசி கழுவி முதல் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது உராசி இது மாதிரி இந்த அரிசி கழுவின தண்ணியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா சுவையும் டேஸ்ட்டுமே நல்லாவே இருக்கும். இப்போ இந்த புளியை கரைச்சி திட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து தேவையான அளவுக்கு புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். மீதி புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த சக்கையை கூட விடாமல் அதில் வந்து ரசம் வச்சுருவேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, அதுக்கப்புறம் பாருங்கள் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து கையாலே நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம். கையாலே கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் 2 தக்காளி நல்லா அந்த காம்பு பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கையாலே நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சோன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கையாலே நம்ம கசக்கி வைக்கும்போது இது ஒரு மாதிரி குழம்பு வந்து கிராமத்து ஸ்டைல், பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கனமாக இருக்க ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, சீரகம் ஒரு பிஞ்சு, சோம்பு ஒரு 2 பிஞ்சு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே தேவையான அளவுக்கு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு பாதி பெரிய வெங்காயமும் ரெண்டும் கலந்து அரிஞ்சு போட்டிருக்கேன். ரெண்டும் கலந்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்பயும் இது மாதிரி செஞ்சது இல்லைன்னா இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் அதிகமாக போட்டுருந்தா மீன் குழம்புல நல்லாயிருக்கும். நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சும்மா வந்து ஒரு வாசனைக்காக போடுறோம். முதல்ல எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடிக்கும், நீங்கள் உடச்சி கூட போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நம்ம வந்து கலந்து வச்சுருக்க இந்த குழம்பு கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு மூடி சின்னதாக தேங்காய் அது கொஞ்சம் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்தோடனே மீனை போட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப கலராமல் ஜென்டிலாக அவ்வளோதான். மீன் போட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நிறுத்திட வேண்டியது தான். அப்படியே ஒரு ஜென்டிலாக ஒரு கலந்து கொடுத்தோன்னா சூப்பராக சுவையான மீன் குழம்பு தயார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். இன்றைக்கி பதிவில் நம்ம மீன் குழம்பு எப்படி வச்சா நல்லாயிருக்கும், புளி கரைசல் வந்து எந்த தண்ணியில் கரைச்சி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போது குழம்புல எல்லாம் போட்டு முடித்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் வடகம் இருந்தால் தாளித்து கொட்டிக்கோங்க. வடகம் போட்டு தாளித்து மீன் குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம்.